வணக்கம் நேயர்களே. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நாம் நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். இன்று நீங்கள் இந்த மண்டபத்தில் ஆர்வலுடன் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி எல்லா உலக தொலைப்பேட்டிகளிலும் வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். எல்லாரும் அவரவர் தொலைபேசிகளை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் உங்களுக்கு அறிமுகம் இல்லை என்றால் வெட்டிப்பயல் வெங்கிட கிருஷ்ணன். இந்த தொலைக்காட்சியில் இன்று நீங்கள் ஒரு வித்தியாசமான பேட்டியை காணப்போகிறீர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, அது நமது தமிழ் குடி. அதனால்தான் இங்கு நிறைய தமிழ் குடிமகன்கள் இருக்கிறார்கள். சற்று முன் வந்த செய்தி, என்னுடைய தயாரிப்பாளர் கலாபாட்டி அவர்கள் இந்த பேட்டியில் நாம் வித்தியாசம் இருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் குடிமகள்கள் பெயரையும் சொல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். தயவு செய்து எல்லா குடிமகன்களும் இந்த பேட்டியை கண்டு கழிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இங்கு தமிழை கரைத்து குடிக்க வந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தூரத்தில் நான் கண்டுகொண்டிருப்பது சுவாமி சின்மயானந்தா வழி வந்த நம்முடைய சுவாமி சித்தர் ஆனந்தர். அவருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு. அப்படி வந்தவர்களில் ஒருவரான அம்பாலால் பஜன்லால் சவுகார்லால் சேட் அவர்களை இன்று பேட்டி காண போகிறோம். அம்பாலால் பஜன்லால் சவுகார்லால் சேட்டு, லால்குடியில இருந்து வந்தீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு தமிழ் மேல எப்படிங்க பற்று வந்தது? நல்ல கேள்வி. முதல் கேள்வி சூப்பர். Mic number 3, phone number 2, please. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு தமிழ் மேல எப்படி பற்று வந்தது? முதல் கேள்வி சூப்பர், கலக்கிட்டப்போ. முதல் கேள்விய தமிழ் இந்த தாடிவாலா தான் நம்மளுக்கு தமிழ் மெயின். 1000 வாலா தெரியும், 5000 வாலா தெரியும், ஆனா 10,000 வாலா கூட நமக்கு தெரியும்பா. அது யாருப்பா தாடிவாலா? தாடிவாலா இருக்குப்பா, பெரிய தாடிவாலா, படா தாடிவாலா, படா மனுஷ். நீ யார சொல்ற? நம்ம டிஆர் சார சொல்றியா? அவர் தான் தாடி வச்சிட்டு இருப்பாரு. உன் பேரு அம்பாலால் பஜன்லால் சவுகார்லால் சேட்டுன்னும் போதே நீ வாலு பையன் அப்பாக்கெல்லாம் லாலு படிச்சிருப்பான்னு தெரியுது. பாப்ரே பாப். இதுலப்பா பஸ் மேலே பஸ் மேலையா? நம்ம பெயிண்டரு தெருக்கோடியில தாடி வச்சுட்டு பெயிண்ட் அடிப்பாரு. பஸ் உள்ள இல்லைக்காப்பா, எழுதிருக்கான். பஸ் உள்ள கண்டக்டர் டிக்கெட் எழுதுவாருப்பா. இல்லப்பா, பஸ் உள்ள எழுதிருக்கான். நல்ல கானா எழுதிருக்கான். பஸ்ல அட நம்ம கானா உலகநாதன், வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். அவரு கண்டக்டரா இருந்தாரா? சொல்லவே இல்லை. அவரு அந்த கானா இல்லப்பா, இந்த வேர்ல்டே படிக்கிற கானாப்பா. இது வேர்ல்டுக்கு கானா. இது அது என்ன கானாப்பா? நீயே சொல்லி கொடு. அந்த கானா செய்னாரே ஆவ்னாரே நன்னாரே கூட்டாரே. பேருந்து பலகை மேல எழுதிருக்குமா? அதை சொல்றியா? அதே இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்துவிட. அதே அத போய் இப்படி தமிழ் பேசுனியா நீ? அதுக்கு கருத்து தெரியுமா உனக்கு? நல்ல கருத்துப்பா, நல்ல கருத்து.
அது நம்மளுக்கு யாரு நல்லது பண்ணாலும் நம்ம கெட்டது பண்ணணும். ஐயா அது அப்படி இல்லைங்க. நமக்கு யாரு கெடுதல் செஞ்சாலும் அவங்க வெட்கப்படுற மாதிரி அவங்களுக்கு நாம நல்லது செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் நாக்குல கர்ப்பையை வச்சு திருக்குறள் மூலமா தமிழை வளர்த்துக்கிட்டீங்க, நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் எப்படி வந்தது? தமிழ் வந்து இந்த ட்ரிப்ளிகேன்ல தள்ள துணி போட்டுன்னு அவரு இந்த யானை மிதிச்சு இல்ல, யானை மிதிச்சா? யாருப்பா அவரு? அவரும் கானா பாட்டு இருக்கு. அவரும் கானா பாடிட்டாரா? நீயே சொல்லிடு கானாவ. தேன் வந்து பாய்ந்து சொல்லு செந்தமிழ் காதுல குங்குழு. அது அப்படி இல்லப்பா. அது செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாய்ந்து காதினிலே. நீ வந்து காதினிலேவே காது உள்ளே அப்படின்னு மாத்தின. பௌத்தச்சா. ஐயோ சுகா, எனக்கு தமிழ் மறந்து போச்சு. அவருக்கு பேர் இருக்குமா? அவருக்கு பேர் இருக்கு. அவர் பேர் உனக்கு தெரியுமா? அவர் பேர் தெரியும். அவர் பேர் பாதிரியா. எந்த தேவாலயத்துக்கு பாதிரியா? நீ சொன்னதுல பாதிதான் கரெக்ட். யார் கரெக்ட்? அவர் பேர் பாதிரியார் இல்ல, பாரதியார். என்ன பார்த்து ஏன் பாரதியார் கேட்கிற? உன்னை பார்த்து பாரதியார்னு கேட்கலப்பா. பாதிரியார் இல்ல, அவர் பேரு பாரதியார். சரி, அதை விட்டுடு. இவனோட பேசினார் தங்கச்சி நாய் கச்சிச்சுப்பான். நான் என்ன பண்றது? ஐயோ, ஏதோ 10 நிமிஷம் பேட்டி எடுத்து ஓசியில சாப்பாடு போட்டு $100 தரேன் கூட்டினு வந்தாங்க பையங்க. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? நான் என்ன பண்றது? ரொம்ப சந்தோஷம்பா. நீ உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் மேல ரொம்ப ஆர்வம், எனக்கு ரொம்ப லவ் எனக்கு தமிழ் மேல. அதனால உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நீ தமிழ் நல்லா தான் பேசுற. வேற ஏதாவது தமிழ் தெரியுமா? சினிமா தமிழ். இப்ப திருவிளையாடல் ஒரு நாடகம் போட்டாங்களே, அந்த மாதிரி தமிழ்லாம் கேள்விப்பட்டிருக்கியா நீ? இந்த சினிமா தமிழ் நிறைய தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஒன்று இருக்கு, தமிழ் படம். நம்ம அது வந்து யாரு இந்த பருப்பு நடிச்சாரு. பருப்பா? அது பருப்பா? கடலை பருப்பா, உளுந்தம் பருப்பா? அதெல்லாம் படத்துல கிடைக்காதுப்பா. அது வந்து நிறைய நாள் ஓடிதுப்பா. அந்த பருப்பு தான் திலகம், தமிழ் திலகம் சூப்பர் ஸ்டார். அதுல வந்து படா பெஜார் பண்ற சரவணா அப்படின்னு வருமேப்பா. அது சந்திரமுகி படார் பேஜார் சரவணா ஹிந்தியில வந்த உடனே அந்த படம் எனக்கு பிடிச்சி போச்சு. ரொம்ப பிடிச்சது. அது பருப்பு இல்ல, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பையன் பிரபு. பருப்பு. அந்த படம் பேரு சந்திரமுகி. இதுக்கு மேல தமிழும் தாங்காது, தமிழ்நாடும் தூங்காது. நம்ம கொஞ்சம் பேட்டிய சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி அம்பாலால், பஜன்லால், சௌகார்லால் சேட்டு. நேயர்களே, அடுத்த வாரம் குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் தமிழ் பற்றை பற்றி அறிய இருக்கின்றோம். எல்லாரும் இது போலவே அங்கு வந்திருந்து அந்த பேட்டியை காண தவறாதீர்கள். எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும் தமிழ் மக்களுக்கு. ஒன்னே ஒன்று. இன்னும் பேச போறியா? பேசு. தமிழ்நாட்டு மக்களே, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆயா வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், மரீனா வர, பாவுபாஜி சாப்பிடுற, லாலுக்கு ஓட்டு போடுற. அருமை தமிழ் மக்களே, தமிழாலும் உள்ள சேட்டு வட்டியில்லா கணக்கு பத்தி ஏதோ மெசேஜ் சொல்ல போறான்னு பார்த்தா வேற ஏதோ தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதோட நம்ம பேட்டியை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் காண தவறாதீர்கள். கபோதி டிவி.